பாட்டியும் வெளியில போயிருக்காங்க. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும். நீங்க நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கு எடுத்து படிங்க. சுபே, நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் ஆச்சே, நீ படிச்சிட்டியா? நான் அப்புறம் தான் படிப்பேன் சாயந்தரமா. சரி, அத்தை ஏன் இன்னும் வரல தெரியலையே. ஏய் பப்பு, எனக்கு தெரிஞ்சு அத்தை வெளியில போனாலே நமக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அதனால நமக்கு டாய்ஸ் வாங்க லேட் ஆகுதோ என்னமோ நான் நினைக்கிறேன். ஐ ஆமால, நம்ம அத்தை வெளியில போனாலே நமக்காக டாய்ஸ் வாங்கிட்டு தான் வருவாங்க. இன்னைக்கும் நமக்கு எப்படியும் வாங்கிட்டு வருவாங்க சுப்பு. ஏய் பப்பு பப்பு, அங்க பாரு, அத்தையும் பாட்டியும் வராங்க. அத்தை நமக்காக ஏதோ டாய்ஸ் தான் வாங்கிட்டு வராங்க. பெரிய பார்சலா இருக்கு, அங்க பாருடா. ஏய் பப்பு சுப்பு, உங்க 2 பேருக்கும் நான் டாய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன டாய்ஸ் தெரியுமா? வெஜிடபிள்ஸ், கிச்சன் கட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க ஜாலியா விளையாடலாம். சீதா, படிக்கிற பசங்களுக்கு ஏமா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கற? நாளைக்கு இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கு, அதை சொல்லி கொடுத்தாலும் பசங்க மார்க் அதிகமா எடுப்பாங்க. கட்டுற பீஸுக்கு சந்தோஷமாவது இருக்கும். நல்லா சொன்ன ராதா. இந்த பொண்ணு எங்க நான் சொல்றது கேக்குது? வாங்கிட்டு போனா உங்க அண்ணி திட்டுவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குதும்மா. நீனாவது சொல்லு, படிப்ப சொல்லி தர சொல்லு பசங்களுக்கு. அண்ணி, அம்மா, வாரத்துல ஒரு நாள் தான் பசங்களுக்கு லீவ் வருது. அன்னைக்கு ஒரு 1 ஹவராவது விளையாடட்டுமே அண்ணி, அப்பதான் அவங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். படிப்பு படிப்புனா அப்புறம் படிப்பே போர் அடிச்சிடும். கொஞ்ச நேரம் விளையாடட்டும். இது என்ன, நமக்கு டாய்ஸ் வாங்கி தரதே அத்தை மட்டும்தான் இந்த வீட்ல, அதையும் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து கெடுத்துருவாங்க போல. என்ன பண்றது? அத்தை, நீங்க வாங்கிட்டு வந்தீங்கல்ல டாய்ஸ் பார்சல், அத பிரிச்சு எங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா காட்டுங்க. சரி சுப்பு, ஒண்ணு ஒண்ணா எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன்.